ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது ஹீமோக்ளோபின் லெவல் லோவாக இருக்கிறனால என்ன ப்ராப்ளம் வருது, இந்த அயன் டெஃபிஷியன்சி ப்ராப்ளம் வரதுனால என்னென்ன பண்ணுது, அப்புறம் ஹீமோக்ளோபின் லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சுவாசிக்கும் பொழுது காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை நம்ம உடம்பில் இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு சேர்க்கிறது இரத்த சிவப்பணுக்கள் தான். இந்த இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறையும் போது அது தனிப்பட்ட நோயாக மட்டும் இல்லாமல் உடம்பில் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கு இதுவே ஒரு காரணமாக அமையுது. நம்ம உடம்பில் உள்ள சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு அப்படின்னா இரத்த சோகை வரும். இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் பற்றாக்குறையை சரி செய்ய இதயம் இயங்கும் போது படபடப்பை உண்டாகும். உடம்பில் உள்ள மற்ற பாகங்களுக்கு இந்த ஆக்சிஜன் கொண்டு செல்ல இதயத்தை பல மடங்கு செயல்பட வைக்குது. இதனால் இதய துடிப்பு அதிகமாக துடிக்குது. அதோட துடிப்பு வேகத்தில் மாற்றம் குறையுது. என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, மூச்சு திணறல், சுவாச கோளாறு, இந்த பிரச்சனை வர்றதுக்கு இது வாய்ப்பாக இருக்குது. இரும்பு சத்து குறைவாக இருக்கிறதுனால இரத்த சோகை வருது. தசைகளும் பலவீனமாகுது. நம்ம உடம்பில் எனர்ஜியுடைய லெவல் குறையுது. உடலில் சோர்வு ஏற்படும். போதிய ஆக்சிஜன் கிடைக்காதனால இந்த பிரச்சனை வரும். சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. நம்ம உடம்புல இருக்க இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். மண்ணில் இருந்து வரக்கூடிய இந்த பயிர் வகைகள் அது கூட சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உலர் பேரிச்சை 2 முதல் 4 பேரிச்சை அல்லது 5 பேரிச்சை 3 மாதங்கள் அல்லது 2 மாதங்கள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அப்புறம் தேனில் ஊற வச்சு சாப்பிட வேணும். தேனில் ஊற வச்சு சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் தேனில் ஊற வைத்த உலர் அத்திப்பழம் தினமும் 3லேருந்து 5 வரை எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலம் இரத்தம் நல்ல விருத்தி உண்டு பண்ணும். மெயினாக கீரை வகைகள் அதிகமாக சேர்த்துக்கலாம். கீரை எப்படின்னு பார்த்துட்டாலே நமக்கு ரொம்ப நல்லது தான். நிறையா கீரைகள் சொல்லலாம். மெயினாக இந்த முருங்கைக்கீரை அதை அதிகமாக சேருங்க. அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதுவும் இரத்த விருத்தியை உண்டு பண்ணும். உடம்பில் இரத்தத்தை அதோடைய இரத்தத்துடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.